ஒரு பவுலில் 1 கப் அளவுக்கு ரவாவை எடுத்துருக்கிறேன். சின்ன ரவா இல்லைன்னா கொஞ்சம் பெரிய சைஸ் ரவா எடுத்துருந்தாலும் பரவாயில்ல. நான் இங்கே வெள்ளை ரவா எடுத்துக்கிறேன். நான் இங்கே 1/2 கப் அளவுக்கு கோதுமை மாவை போட்டு 1/2 ஸ்பூனு உப்பையும் போட்டு ஒரு வாட்டி கையில் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். இப்போது தேவையான அளவுக்கு தண்ணியை போடணும். கொஞ்சம் கொஞ்சமாகவே போட்டு நான் இங்கே பூரி செய்கிறதுக்குன்னு நான் இங்கே மாவை பிசைஞ்சிருக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமே தண்ணியை போட்டு பூரியை செய்யணும். எந்த பூரின்னு நினைக்கிறீங்களா? நான் இங்கே கோல்கப்பா, பானிபூரி, மசால் பூரியெல்லாம் செய்வோம் இல்லையா, அந்த பூரியை செய்ய போகிறேன். இப்போது டோகை தயார் பண்ணிட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வைக்கிறதுக்குன்னு விடலாம். பாருங்கள், 10 நிமிஷம் ஆயிருக்கு. இப்போது ஒரு வாட்டி இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாகவே மாவை எடுத்து நல்லா ஒரு சின்ன பூரிக்கு எவ்வளோ மாவு தேவைப்படுதோ அவ்வளோ மாவை எடுத்து நான் இங்கே உருண்டை செய்ய போகிறேன். இந்த மாதிரி சின்ன சின்னதாக உருண்டையை செஞ்சுட்டு ஒரு பவுலில் போட்டு வச்சுக்கலாம். இப்போ நான் இங்கே ஒரு சின்ன உருண்டையை எடுத்து இந்த மாதிரி நான் இங்கே சப்பாத்தி மாவை செய்வோம் இல்லையா, நல்லா ஃப்ளாட் பண்ணுவேன் இல்லையா, சப்பாத்தி மாவை ஃப்ளாட் பண்ண மாதிரி பண்ணிவிட்டு ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது, தின்னாக இந்த மாதிரி ஃப்ளாட் செய்யணும். பாருங்கள், இந்த மாதிரி ஃப்ளாட் பண்ணிட்டு அந்த ரவுண்டாக இருக்கிற எந்த ஷேப்பு, எந்த மூடியே இருந்தாலும் பரவாயில்ல, அதை எடுத்து இந்த மாதிரி ஷேப்பு கொடுத்து ரவுண்டாக பண்ணிக்கலாம். பாருங்கள், பூரி மாதிரியாக ஆயிடுச்சு பார்த்திங்களா? இந்த கன்சிஸ்டன்சியாகவே இருக்கணும், இந்த திக்னஸ்ஸே இருக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி ஒவ்வொன்றா பண்ணி வச்சுக்கிட்டு நல்லா எண்ணெயில் ஃப்ரை பண்ணணும். எந்த மாதிரி ஃப்ரை பண்ணணும்னு உங்களுக்கு சொல்கிறேன். அந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸோடு ஆட் பண்ணிங்கன்னா நல்லா பூரி உப்புன்னு வரும். பாருங்கள், இந்த மாதிரி பூரி போட்ட உடனேயே இந்த மாதிரி ஆயிலில் டிப் பண்ணணும். இந்த மாதிரி பண்ணால் பாருங்கள், பானிபூரியோட பூரி செய்யும்போது ஃப்ளேம் ஹையில் தான் இருக்கணும். ஃப்ளேம் ஹையில் வச்சு தான் நாங்கள் பூரியை போடணும். இந்த மாதிரி ஒவ்வொன்றா பூரியை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும். பாருங்கள், இந்த மாதிரி இன்னொன்று போட்டு காட்டுறேன். இந்த மாதிரி பூரியை போட்டதும் மேலே வரும் இல்லையா, அந்த வந்ததுமே இந்த மாதிரி ஆயிலில் டிப் பண்ணணும். டிப் பண்ண பூரி பஃப்னு இந்த மாதிரி உப்பும். பாருங்கள், எவ்வளோ நல்லா ஃப்ரை ஆகிட்டு. இந்த மாதிரி எல்லா பூரியும் கோல்டன் ப்ரௌனாக ஃப்ரை பண்ணிட்டு எடுத்து வச்சுக்கிட்டு மறுபடியும் அந்த ஆயிலையே சூடாக இருக்கிற எண்ணெயிலேயே போட்டு ஒரு வாட்டி மறுபடியும் ஃப்ரை பண்ணால் கிறிஸ்பியான பூரி தயாராகிடும். இப்போது பூரியோடவே நான் இங்கே மசால் பூரியும் செய்ய போகிறேன். அதுக்கு 1 கப் அளவுக்கு ஊற வச்ச வட்டாணியை போடுறேன். எந்த மாதிரி வட்டாணியும் எடுத்துக்கலாம். ஒன்று உருளைக்கிழங்க நல்லா பீல் பண்ணிட்டு மேலே இருக்கிற தோலெல்லாம் எடுத்து போடுறேன். கொஞ்சோண்டு உப்பை போட்டு கொஞ்சம் தண்ணியை விட்டு நான் இங்கே குக்கரோட மூடியை மூடிட்டு ஒரு 5 விசில் எடுக்க போகிறேன். இப்போது ஒரு கடாயில் கொஞ்சோண்டு எண்ணெயை போடலாம். பாருங்கள், கொஞ்சோண்டு எண்ணெயை விட்டு எண்ணெய் சூடாக வந்ததும் 2 க்ளோவ், கொஞ்சோண்டு சின்னமன் ஸ்டிக்கு, நான் இங்கே 1 இன்ச்சு தான் எடுத்துருக்கிறேன். இப்போது அது கூட நான் 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1/2 ஸ்பூனு சோம்பு, 1/2 ஸ்பூனு மிளகு, ஒரு 6லேருந்து 7 பூண்டு, அதோட ஒரு ஆனியனை கட் பண்ணிட்டு போடுறேன். நல்லா மீடியம் சைஸில் இருக்கணும். அதோட ஒரு டொமேட்டோவும் கட் பண்ணிட்டு போட்டு நல்லா மிக்ஸ் செய்யணும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் செஞ்சதும் 2 இன்ச் அளவுக்கு இஞ்சி போட்டு ஒரு கை மூடி அளவு கொத்தமல்லி, அதோட கொஞ்சோண்டு புதினாவை போட்டு நல்லா மிக்ஸ் செய்யணும். நல்லா மிக்ஸ் செஞ்சதும் நான் இங்கே 4 பச்சை மிளகாவை அப்படியே கையிலே கட் பண்ணிட்டு போடுறேன். உங்களுக்கு காரம் தேவைப்படுதுன்னா நீங்கள் இன்னொன்று ஆட் பண்ணிக்கலாம். நான் இங்கே 4 தான் போடுறேன். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் செஞ்சுட்டு பாயில் பண்ணி வச்சுருந்த வட்டாணியில் அரை வட்டாணியை போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் செய்யணும். பாருங்கள், இந்த மாதிரி வட்டாணி போட்டு நல்லா மிக்ஸ் செஞ்சுட்டு கூல் ஆகிறதுக்கு விடலாம். நல்லா கூலாக வந்ததும் நாங்கள் இதை நைஸாக அரைக்கணும். இப்போது அரைச்ச பேஸ்ட்டை ஒரு கடாயில் போடலாம். இந்த மாதிரி கடாயில் போட்டு அதோட தண்ணியும் போட்டு நல்லா மிக்ஸ் செய்யணும். மறுபடியும்
இதை கொதிக்க விடணும். நல்லா மிக்ஸ் செஞ்சுட்டு மிச்சம் இருக்கிற வட்டாணியை கொஞ்சோண்டு ஸ்மாஷ் பண்ணிட்டு அப்படியே கொஞ்சோண்டு ஸ்மாஷ் பண்ணிட்டு போடணும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா போட்டு அதுலேயே உருளைக்கிழங்கையும் ஸ்மாஷ் பண்ணிட்டு போட்டு நல்லா மிக்ஸ் செய்யணும். நல்லா மிக்ஸ் செஞ்சு ஒரு கொதி வந்ததும் நான் இங்கே ட்ரை மசாலா பொடி மேலே மென்ஷன் பண்ணியிருக்கிறேன் இல்லையா, அந்த எல்லாமேயும் ஒரே வாட்டி போட்டிருக்கிறேன். எல்லா ட்ரை பவுடரையும் போட்டு நல்லா மிக்ஸ் செய்யணும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் செஞ்சுட்டு கொதிக்க வந்ததும் எங்களோட மசாலா தயாராக இருக்குது. பாருங்கள், இந்த மாதிரி இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி இருந்தால் போதும். இப்போது ரெடி பண்ணி வச்சுருந்த பூரியை கொஞ்சோண்டு க்ரஷ் பண்ணிட்டு அது மேலே சுட சுட மசாலாவை போட்டு பாருங்கள், இந்த மாதிரி மசாலா போட்டு மேலே சாப் பண்ணி வச்சுருந்தா டொமேட்டோவும் போட்டு அதோட ஆனியனையும் போடலாம். அதோட கேரட்டையும் நல்லா கிரேட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் போட்டு மேலே சேவோட நல்லா கார்னிஷ் செஞ்சால் எங்களோட சுட சுட மசாலா பூரி தயாராகிடும். இது சூடாக இருக்கும்போது சாப்பிடணும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது, சுவையாகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். இந்த வெதரில் செம்மையாக இருக்கும்.